Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இத பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், டின்னர் எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டிஃபரண்டா டேஸ்டியாவும் இருக்கும். இது செய்யிறதுக்கு நமக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் கோதுமை மாவில் 10லேருந்து 12 பீஸ் கிட்ட வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு அளவை மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு ஃபோர்க்கு இல்லைனா மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இதோட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லியை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவு தேய்ச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை 2 பகுதியாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இதை பிரிச்சுட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தி பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். கோதுமை மாவில் இதை நம்ம எப்போவும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நம்ம எவ்வளோ அகலம் தேய்ச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டஃபிங் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் நல்லா வச்சாச்சு. இதை அப்படியே நம்ம இப்போ சுருட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு சுருட்டி காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா சுருட்டி எடுத்தாச்சு. நம்ம சைடில் உள்ள ஓரத்து பகுதியை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸாக வேணால் பெரிய உருண்டையாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பகுதியை எடுத்து நம்ம கட் பண்ணதை கையில் வச்சு நல்லா அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா சப்பையாக கொஞ்சம் அழுந்தி வரும். இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக அழுத்திடாதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸாக அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் நம்ம மீதி உள்ள எல்லாத்தையும் அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் அழுத்தி எடுத்தாச்சு. இதை இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன தவா வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே டீப் ஃப்ரை கூட ஆயிலில் பொரிச்சு கூட எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி தவாவில் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ இங்கே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வர்ற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு இடுக்கி இல்லைன்னா தோசை பரட்டி வச்சு இதை பரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு.
நல்லா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதே போல் நம்ம இந்த சைடும் பரட்டி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பரட்டி போட்டாச்சு. இது 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 2 சைடும் நல்லா செவந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப எண்ணெய் சேர்க்கல, அதனால் நமக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை டிஃபன் டின்னர் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.